எவ்வாறாயினும் குறித்த பகுதியில் சமிஞ்ஞை கட்டமைப்பு உரிய முறையில் செயற்படுகின்றதா என்பது தொடர்பில் வார இறுதியில் விசேட பரிசோதனை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் குறிப்பிட்டார். மொரட்டுவை முகத்துவாரம் பகுதியில் நேற்று ரயில் தண்டவாளம் சேதமடைந்திருந்தமையினால் சாகரிகா ரயில் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டதையடுத்து கரையோர மார்க்கத்தின் சமிஞ்ஞை கட்டமைப்பு தொடர்பில் சர்ச்சை ஏற்பட்டது. சாகரிகா ரயில் நிறுத்தப்பட்ட நிலையில் குறித்த ரயில் மார்க்கமும் தற்காலிகமாக மூடப்பட்டது. எவ்வாறாயினும் குறித்த சந்தர்ப்பத்தில் அந்த மார்க்கத்தில் இருந்த சமிஞ்ஞை விளக்கு பச்சை நிறத்தில் உலர்ந்து குறித்த ரயில் எவ்வித தடையுமின்றி முன்னோக்கி செல்ல முடியும் என காண்பித்துள்ளமையை அடுத்து பாணந்துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி மற்றொரு ரயில் பயணித்துள்ளது. இதன்போது குறித்த ரயில் சாரதி அவதானத்துடன் செயற்பட்டமையினால் இந்த ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதனிடையே கரையோர மார்க்கத்தின் ரயில் சேவைகளில் இருந்து இன்று நண்பகல் 12 மணி முதல் விலகுவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ரயில் சாரதிகள் கைவிட்டுள்ளனர். ரயில்வே பொது முகாமையாளருடன் நடைபெற்ற கலந்துரையாடலை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக லொகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர் சங்கத்தின் பிரதம செயலாளர் சந்தன வியந்துவ தெரிவித்தார்.